நண்பன் ரஃபீக். நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனலுக்காக ஒரு அமேசானில் ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வாங்கியிருக்கேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரோ J11 என்ட்ரி லெவல் மேல் தான். அது இப்போ தான் வந்துச்சு எனக்கு. அதை வந்து நான் வீடியோ எடுத்து அன்பாக்சிங் அண்ட் ஓவர் ரிவ்யூ ரெண்டையும் வந்து நம்ம வீடியோவில் போடுறேன். அதோட இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 3 லெவலு வாய்ஸ் கேன்சலேஷன், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதையும் நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணி வைப்பேன். இது வந்து நான் வாங்கியிருக்க மாடல்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மாடல். ஆனால் இதில் 2 மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மாடல் அண்டு ஜெனரிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கான்னு தெரியலை. நான் வாங்கியிருக்கிற ஆண்ட்ராய்டு மாடலில் யூனிவர்சல் டைப்பு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஐஃபோனில் பார்த்திங்கன்னா நமக்கு சி டைப்பு என்னோடய பழைய மாடல் தாங்க, iPhone 13. அதில் வந்து சி டைப் கனெக்ட் பண்ண முடியாததுனால அதனால் லைட்னிங் அடாப்டரோட வர மாதிரி பார்த்து நான் வாங்கியிருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்னொரு ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, இந்த ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணும்போது ஆண்ட்ராய்டில் சீக்கிரம் கேமராவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. நார்மல் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் மட்டும்தான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் கேமராவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. அது என்னன்னு தெரியலை. அதை நான் நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஓப்பன் கேமராங்கிற ஆப்பை வந்து சஜஷன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் கேமரா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டில் அது ஒர்க் ஆகுது. இந்த கேமராவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இது ஐஃபோனில் அப்படி இல்லை, அது உடனே கனெக்ட் ஆகிடுது. ஆனால் இதில் மென்ஷன் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளேங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஐஃபோனுக்கு செட் ஆகுது. ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இது 20 மீட்டர் வரையும் லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணுன்றாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்து இந்த வீடியோட எண்டில் சேர்த்து விட்றேன், இணைச்சி விட்றேன். அது என்னென்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அமேசான்லேருந்து வரும்போது இந்த மாதிரி பாக்ஸை தான் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க. அன்பாக்சிங் ஓப்பன் பண்ண உடனே அவங்களோட பில் இன்வாய்ஸ் காப்பி ஒன்று வச்சுருக்காங்க. இன்வாய்ஸ் காப்பி இப்போ அதோட ஜெனரோ J7 வேறு எதுவும் பாக்ஸ் ஓப்பன் கிடையாது. இதில் போட்டோம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க. குட்டி பாக்ஸுக்குள்ள C டைப் A, அது வந்து மைக் வந்து அது சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட C2 லைட்னிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. C2 லைட்னிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சார்ஜிங் கேஸோட மைக்கு ப்ளஸ் அதை ரிசீவரும் கொடுத்துருக்காங்க. ரிசீவர் வந்து இது வந்து இப்போ சிங்கிள் மைக்கு தான் வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இது எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது சார்ஜிங் கேஸு. இது வந்து ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்ப்போம். இது சார்ஜ் கனெக்டிங் பண்ணும்போது இங்கே ரெட் கலர் இண்டிகேட்டர் ஒன்று வந்து நைஸாக ஒன்று எரியுது. அது நமக்கு தெரியும் சார்ஜிங் எல்லாம் இல்லைங்கிறது. இது ரிசீவர். இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணி பாக்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிசீவரை வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ளக் அண்ட் ப்ளே, அதாவது ஃபோனில் வந்து ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ளக் அண்ட் ப்ளேயை வந்து நம்ம ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதை 3 செகண்ட் இது வந்து பவர் பட்டனை அங்கே பிடிச்சிருந்தோம்னா இதோட லிங்க் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஃப்ரீயாக இருந்ததுன்னா எடுத்து படித்து பார்த்துருங்க. இதோட வாரண்டி கார்டு ஒன்று 1 இயர் வாரண்டின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயர் வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுக்கோங்க, சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமேசான் அந்த பில்லிங் சைட் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, நான் இப்போ ஜெனரோ J11 ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வந்து அதாவது டெஸ்டிங், அதாவது 20 மீட்டர் வரையும் கவர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கோம்.
இப்போ நான் வந்து இப்போ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து தான் எங்கள் அம்மா எடுத்துகிட்ருக்காங்க. அது அங்கேருந்து இப்போ 20 மீட்டர் வரை இது எப்படி எடுக்குது, அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் 3 லெவல் வரையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குங்கிறது அதையும் பார்த்துருவோம். இப்போ வந்து இப்போ நார்மல் மோடில் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சவுண்டு கேளுங்க. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் 1ல் வச்சுக்குவோம். இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியலை. நான் வந்து ஃபோனை பார்க்கல. நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் 2ல் வச்சு பார்ப்போமா? என்னடா சவுண்டே இல்லை இதில், நீங்கள் என்னடா வாய்ஸ் கேன்சலேஷன் வச்சு பார்த்தா எப்போ தெரியும்னு கேட்குறீங்களா? இது வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் கத்துறது கொஞ்சம் இதாக, இந்த காற்றோட இதெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் இது எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ 20 மீட்ரு வரையும் சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு தெரியலை, கேமராவில் தெரியணும்னா தெரியல. அங்கே பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு 20 மீட்ரு இருக்குமா? இருக்கும், பார்ப்போம். இது வாய்ஸ் கேன்சலேஷன் 3. இதுலேயும் வந்து பாருங்கள், இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? இது அந்த இதை பார்த்துட்டு இதுக்கான ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, கேமராவில் தெரியலடான்னு கூட தெரியல. கொஞ்சம் தூரம் ரொம்ப லாங்கில் வந்துட்டேன். சரி நண்பர்களே, இது வந்து 20 மீட்டர் தாண்டி தான் நான் வந்துட்டேன். ஐ திங்க் ஒரு 35-30 மீட்டர் தாண்டிட்டேன் நினைக்கிறேன். இது எவ்வளோன்னு தெரியல. சரி, இது வரையும் போதும். இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சின்ன மைக்கை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போய் நம்ம யாரும் எடுக்க போகிறதில்ல. இதுவே அதிகபட்சமான தூரம் தான். இது என்ட்ரி லெவலுக்கு மைக்குங்கிறதுனால இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த டெஸ்டிங் பார்த்துட்டு இந்த நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் ஓவர் ரிவ்யூ வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் அதோட அட்டாச் பண்ணி விட்றேன், அதையும் பாருங்கள். இது இந்த வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது அதையும் சொல்லுங்கள். இப்போ வந்து நார்மல் மோடுக்கு மாற்றிட்டேன். இப்போ நார்மல் மோடில் இருக்கிறதுனால இப்போ பேக்ரவுண்டு கொஞ்சம் கேட்கும். இந்த சத்தம்லாம் கேட்குதுங்களா, பேர்ட்ஸ் கத்துறதெல்லாம். இது வந்து இப்போ எங்கள் ஊரில் நல்ல ஒரு கிளைமேட் போயிட்டுருக்கு. மழை லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னு பாருங்கள். சரி நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவை நான் அந்த ஜெனரோ J11 வயர்லெஸ் மைக் ரிவ்யூவையும் சேர்த்து ஒரே வீடியோவை இப்போ அட்டாச் பண்ணி விட்றேன். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை தருவீங்க. தேங்க்யூ.